ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம திருமங்கலம் அப்படின்ற ஊர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் இருக்குதுங்க. அந்த கிராமத்தில் செல்வம் அப்படின்னு ஒரு நபர் இருக்காரு. அவர் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டு பஸ்ஸு கிடைக்காம தான் ஊருக்கு ஒரு 8 கிலோமீட்டர் நடந்தே போயிருக்காரு. அப்படி நடந்து போகும்போது அவருக்கு நடந்த ஒரு உண்மையான அமானுஷ்யமான சம்பவம் தாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாரும் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்குங்க, பொறுமையாக உட்காருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் பிரசாந்த். வெல்கம் டு தமிழ் கோஸ்ட் ஸ்டோரிஸ். இந்த அமானுஷ்யமான சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2005 திருமங்கலம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தாங்க இது. அப்படி என்ன ஆகுதுன்னா, செல்வம் இருக்காரு, அவருக்கு ஒரு மனைவி, அதுக்கப்புறம் ஒரு 8 வயசு சின்ன பையன். இவங்க 3 பேருமே திருமங்கலம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன வீட்டில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் செல்வத்துக்கு ஒரு நாள் அவருக்கு ஒரு இன்விடேஷன் ஒன்று வருது. மதுரையில் நடக்கிற ஒரு கல்யாணத்துக்கு அவங்கள கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்வத்தோட ஃப்ரெண்டு. அப்போ செல்வம் என்ன டிசைட் பண்ணுறாருன்னா, கல்யாணத்துக்கு நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் ஃபேமிலிக்கு சொல்லிட்டு அவரு கிளம்புறாருங்க. அப்படி இவர் கல்யாணத்துக்கு போகும்போது அங்கே போயிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே பார்த்துட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. அவர் ரிட்டர்ன் வந்துட்டு திருமங்கலம் வரும்போது கிட்டத்தட்ட நைட் அப்போவே ஒரு 9:30 10 மணி ஆயிடுச்சு. இவர் கிளம்பும் போதே கொஞ்சம் பிளான் பண்ணி தாங்க கிளம்பியிருக்காங்க. அது என்னன்னா, நைட்டு ஒரு 9:45 அந்த திருமங்கலத்துலேருந்து அவர் கிராமத்துக்கு ஒரு சின்ன பஸ் இருக்குதுங்க. இந்த சின்ன மினி பஸ் சொல்லுவாங்க இல்லையா, சிற்ற பேர் வந்து எதுவும் சொல்லுவாங்க, சின்ன மினி பஸ்ஸு. அந்த பஸ்ஸில் போனால் தான் இவர் பிளான் பண்ணி அங்கேருந்து கொஞ்சம் கிளம்பியிருக்காரு. ஆனால் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு வரது கொஞ்சம் இவருக்கு லேட்டாக இருக்குது. இவர் வந்து திருமங்கலத்தில் இறங்கும் போதே அப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க. இவர் வந்து இறங்கினது 10 மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வெயிட் பண்ணியிருக்காருங்க. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கூட அவருக்கு அந்த பஸ்ஸு வரவே இல்லை. அந்த பஸ்ஸு வர அறிகுறி கூட இவருக்கு தெரியல. ஏன்னா யாருமே வெயிட் பண்ணல. அதே மாதிரி பார்த்தா அக்கம் பக்கம் பார்த்தா எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இவருக்கு ஒரு டவுட் வருது, பஸ் வருமா வராதுன்னு ஒரு சந்தேகத்தில் இவர் போயிட்டு பஸ் வரலன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குதுங்க. அந்த டீ கடையில் போய் விசாரிக்கிறாரு. என்னங்க ஐயா பஸ் ஏன் இன்னும் வரல அப்படி கேட்கும்போது அப்போ அவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. இல்லைப்பா, இன்னும் 2 நாளைக்கு பஸ் வராது, ஏன்னா பஸ் வந்துட்டு ஏதோ சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால 2 நாள் வராதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இது கேட்ட உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படி பஸ் வராதுன்னு தெரிஞ்ச உடனே இவர் பாவங்க மனசு உடஞ்சி போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவர் ஒன்று டிசைட் பண்ணுறாரு. திருமங்கலத்துலேருந்து அவர் கிராமத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் தான். 8 கிலோமீட்டர் தானே, நம்ம நடந்தே போயிடலாம் அப்படின்னு அப்போ தான் இவர் டிசைட் பண்ணுறாரு. என்னடா 8 கிலோமீட்டர் கொஞ்சம் தூரமாச்சு, இவர் எப்படி நடக்கிறாருன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இவர் வந்துட்டு ஊரில் விவசாயம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் அவுட்டோர் வேலை தான் ஒர்க் பண்ணுறாரு. நடக்கிறதெல்லாம் அவருக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. அதுக்காக தான் இவர் நடந்தே போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாருங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிடுவோன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு சின்ன பிரியாணி கடை இருந்திருக்கு. அந்த பிரியாணி கடைக்கு போயிட்டு இவரும் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் அதுக்கப்புறம் மனைவிக்கும் சேர்த்து 2 பிரியாணி பார்சல் பண்ணிக்கிட்டும் அது பேக்கில் வச்சுக்கிட்டு தான் இவர் கிளம்பியிருக்கார். இவர் கிளம்பும்போது அப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10:45 11 மணி ஆகுதுங்க. இவர் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடந்துக்கிட்டே போகிறாரு. ஒரு 5 கிலோமீட்டர் கவர் பண்ணிடுறாரு. கரெக்டாக இவங்க ஊருக்கும் அந்த அவர் ரெஸ்ட் எடுக்கிற நினைக்கிற அந்த இடத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. அந்த டைமில் ரொம்ப கால் வலி எடுக்குது, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு இந்த ரோடு பக்கத்தில் இந்த மைல் ஸ்டோன் இருக்கும் இல்லையா, அந்த இத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு ஒரு மைல் ஸ்டோன் ஒன்று இருக்குதுங்க. அந்த இடத்துல தான் பேக்கை வச்சுட்டு அந்த சாப்பாடெல்லாம் அங்கே வச்சுட்டு கொஞ்ச நேரம் உக்காஞ்சிக்கிட்டு அவர் கால் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. அந்த ரிலாக்ஸ் ஆகும் நேரத்தில் தான் அவருக்கு ஒரு அமானுஷ்யமான ஒரு சத்தம் ஒன்று கேட்குதுங்க. ஏதோ ஒரு பொம்பளை உக்காஞ்சிக்கிட்டு அழுந்துக்கிட்டு அப்படியே முணுங்குற மாதிரி சத்தம் ஒன்று கேட்குதுங்க. அக்கம் பக்கம் இவர் சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா யாருமே இல்லை. ரோட்டில் லைட்டு வேற இல்லை. இந்த ரோடு அவர் நடந்து போகிற இடம் எப்படி இருக்குதுன்னா, இந்த விவசாயம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த கிராமம் பக்கத்தில் நடுவில் மெயின் ரோடு இருக்கும், பக்கத்தில் விவசாயம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன பிரிட்ஜஸ் ஒரு நடுவில், இந்த மாதிரி இடத்துல தாங்க அவர் ரெஸ்ட் எடுத்திருக்காரு. கரெக்டாக அந்த பிரிட்ஜுக்கு கீழே ஏதோ ஒரு பொம்பளை அதுக்கப்புறம் ஊன்னு அழுகுற மாதிரியும் அதுக்கப்புறம் முனகிற மாதிரியும் சத்தம் கொஞ்சம் ஜோராகவே கேட்குதுங்க. இவர் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே யாரோ ஒரு பொம்பளை அழுகுறாங்க போலன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு பார்க்கலான்னு போகிறாருங்க. அப்படி பார்க்க போகும்போது தான் அங்கே போயிட்டு புதரில் போய் பார்க்குறாரு. சுற்றி பார்க்குறாரு, யாருமே இல்லை. அவருக்கு இன்னொரு சந்தேகம், என்னடா இது இப்போ தான் நமக்கு சவுண்டு கேட்டுச்சு, என்னடா யாருமே இல்லைன்னு அப்படி அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அந்த பயம் இவருக்கு வருதுங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப பார்க்குறாரு. யாரோ இப்படி ஷர்ட்டை பிடிச்சி இப்படி இழுக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீலாக இருக்குதுங்க. என்னடா இது யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா யாருமே இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு அந்த மைல் ஸ்டோன் கிட்டே வராரு. மைல் ஸ்டோன் கிட்டேருந்து அவர் பேக் எடுத்துக்கிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடக்க ஆரம்பிக்கும் போது மறுபடியும் யாரோ துணியை பிடிச்சி இழுக்கிற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. மறுபடியும் அவர் நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு மறுபடியும் யாரோ துணியை பின்னாடி இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்படி ஷர்ட் இருக்கு இல்லையா, ஷர்ட்டை காலரை பிடிச்சிட்டு யாரோ இழுக்கிற மாதிரி அவர் கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்னடா யாரோ இழுக்கிற மாதிரி இருக்கிற பக்கத்தில் பார்த்தா யாருமே இல்லை. திரும்பி பார்க்குறாரு. மறுபடியும் அதே மாதிரி ஒரு பொம்பளை அழுகுற மாதிரி சத்தம் அவருக்கு கேட்குதுங்க.
அப்போ அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, சரி போய் பார்த்துருவோம், எதுக்கு இவ்வளோ கொஞ்சம் நல்லா விரிவாக பார்க்குவோன்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்த அந்த பேகு, அந்த சாப்பாடு எல்லாமே அந்த மைல் ஸ்டோன் மேலே வச்சுட்டு போகலான்னு முடிவு பண்ணுறாரு. அந்த டைமில் பார்த்து அவர் காதுகிட்ட யாரோ வந்துட்டு போகாத போகாத நீ இப்படின்னு சொல்கிறாருங்க. செல்வத்துக்கு ஒரு டவுட்டு, என்னடா இது யாரோ வந்து காதுகிட்ட சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதோ பிரமையில் இருக்கேனா இல்லை நானா இப்படி நினைக்கிறேன்னா அப்படின்னு நினைக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வம் வந்துட்டு ஒரு ஆஞ்சநேய பக்தர். எப்பயுமே எங்கே போகிறதாலும் ஆஞ்சநேயருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் கிளம்புவார். இப்படி சவுண்டு வருது, போகாத போகாத. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணு அழுகிற சவுண்டு இவருக்கு கொஞ்சம் அதிகமாகவே கேட்குது. சரி என்ன இருக்குது போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த பிரிட்ஜ் இருக்கும், அந்த ரோடு நடுவில் பிரிட்ஜ் இருக்கும், பிரிட்ஜுக்குள்ள அந்த தண்ணி போகுது இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு இவர் போய் பார்க்குறாருங்க. பார்க்கும்போது பார்த்தா யாருமே இல்லை. ஆனால் அவருக்கு அப்போ தான் இன்னொரு சத்தம் ஒன்று வித்தியாசமாக கேட்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு அந்த பிரியாணி பாட்டில் கொண்டு வந்திருந்தார் இல்லையா, அவர் வந்துட்டு அங்கே வச்சுருந்தார் இல்லையா, அது யாரோ கவர் பிரிக்கிற மாதிரியும் யாரோ பிடிச்சி இப்போ நாயெல்லாம் இப்போ நாய் உரத்தை சாப்பாடை போய் கடித்து கொதறும் இல்லையா, அந்த மாதிரி வெறி பிடிச்சித்தனமாக சாப்பிட்ற மாதிரி அவருக்கு சத்தம் ஒன்று கேட்குது. அதே மாதிரி இவர் கொஞ்சம் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்க்கும்போது தான் ஒரு சின்ன பையன், ஒரு 3rd-லேருந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி ஒரு பையன்னு வச்சுங்களேன், அந்த பையன் வந்துட்டு அந்த சாப்பாடை அப்படியே ஆவேசமாக எடுத்து பிச்சு பிச்சு சாப்பிட்ற மாதிரி அந்த காட்சியை இவர் பார்க்குறாருங்க. இவருக்கு பார்த்ததுமே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரே அப்படியே என்னடா இது, நைட்டில் யாருமே இல்லை, பக்கத்தில் யாருமே இல்லை, என்னடா ஒரு பையன் நிற்கிறான்னு சொல்லிட்டு அவரும் விடுன்னு போகிறாரு. கிட்ட போயிட்டு ஓடி பார்க்குறாரு. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் அவர் கீழே பார்த்தீங்கன்னா அவர் காலுக்கிட்ட அந்த சாப்பாடு பிச்சு போட்டதாகட்டும், அந்த பேப்பர் ஆகட்டும், அந்த சாப்பாடு எல்லாமே இறஞ்சி போய் கிடக்குது. இவருக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. பயம் வந்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்க்கும்போது ஒரு அமானுஷமான ஒரு உருவங்க, ஒரு பொம்பளை முடிவி முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ரத்தம் வந்துக்கிட்டு, அப்புறம் மூக்கில் ரத்தத்தோடு நிற்குது. அப்படியே இது இந்த மாதிரி வந்துட்டு இப்படி நிற்குதுங்க. இந்த மாதிரி யாருன்னா நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணும்? நடுராத்தில் போகிறீங்க, நைட் டைமில் ஏதோ உங்களுக்கு சவுண்டு கேட்குது, போய் திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு உருவம் ஒன்று நிற்குது. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்கள். பாவம் இவர் செல்வத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உடம்பெல்லாம் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அப்படியே நின்றுக்கிட்டே சரி ஓகே இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கண்ணை திறக்கிறாரு, அந்த உருவத்தை இல்லை. அவருக்கு இன்னொரு என்னென்னா, நம்ம இந்த மாதிரி நைட்டை வரதுனால இந்த காற்று கருப்பு எதனா அண்டோம், நம்ம ஏதோ பிரமையில் இருக்கோம், அந்த மாதிரி ஒரு தாட் அவருக்கு மைண்டுக்குள்ளே போகுது. இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது, நம்ம கிளம்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பாடு வேணாம் ஒன்று வேணாம்னு சொல்லிட்டு அவர் பேக் எடுத்துக்கிட்டு அப்படியே விறுவிறு நடக்க ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு வாட்டி போகும்போது இப்படி ஷர்ட்டு பிடிச்சி இழுக்கிற மாதிரியே அவருக்கு அப்பப்போ ஃபீல் ஆகுது, ஜெர்க் ஆகுது. ஆனாலும் அவருக்கு எதுவுமே விடல. இல்லை எப்படியாவது கிளம்பிடணும், இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோன்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படி முடிவு பண்ணிவிட்டு ஒரு விறுவிறுன்னு நடந்து போகிறாருங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது மறுபடியும் அதே பொம்பளை சத்தம் இன்னும் வித்தியாசமாக ஒரு மாதிரி கேட்குது. அது என்னன்னா, என்னை எதுக்கு இப்படி காப்பாற்றாமல் விட்டுட்டு போகிற, என்னை காப்பாற்று, என்னை ஏன் இப்படி விட்டுட்டு போகிற, கீழே என் பையன் இருக்கான், என் பையனை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. அவருக்கு மறுபடியும் ஒரு சந்தேகம், ஒருவேளை நான் பார்த்தது உண்மையாக பிரம்மையா இல்லைனா நிஜமாக வேறு எதனா ஒரு பொம்பளை இருக்காங்களா அப்படி சந்தேகத்தை திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்க்கும்போது ஒரு பொம்பளை நிற்கிறான். இந்த டைமில் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு மாதிரி அழுதுகிட்டே நிற்கிறான். இப்படி அழுதுகிட்டே நிற்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, என்ன காப்பாற்றாத, முதல்ல போய் என் பையனை காப்பாற்றுன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் தான் அவருக்கு கேட்குது. அவருக்கு பயம் வந்துருச்சு. இல்லை இதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடாது, இங்கே ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி இருக்குது. ஏன்னா ஏற்கனவே சாப்பாடு இருந்தது இறஞ்சி போயிருந்துச்சு. அப்போ தான் இவர் அந்த பையனை பார்த்தாரு. அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது ஒரு பொம்பளையை பார்த்தாரு. இப்போ அதே பொம்பளை ஒன்றுமே நடக்காத மாதிரி நிற்கிறா. இதெல்லாம் பார்த்ததுன்னா அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு மாதிரி பயந்துட்டார். அதுக்கப்புறம் சரி வேணாம் இங்கே இருக்கக்கூடாது, யார் எப்படி போனால் எனக்கு என்னான்னு சொல்லிட்டு அவர் திரும்பி பார்த்தா விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சிடறாங்க. கிட்டத்தட்ட அவர் வீடு கிட்டே வந்துட்டார். வீடு கிட்டே வரும்போதும் இவர் நடந்துக்கிட்டே போயிட்டுருக்காரு. ஆனால் இவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு சலங்க சத்தம், இந்த கொலுசு போட்டிருக்க அந்த பொண்ணுங்க நடக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி சத்தம் ஜல் 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 ஜல்லுன்னு இவர் கேட்டுக்கிட்டே வருதுங்க. இவருக்கு அது கேட்குது, ஆனால் திரும்பி பார்க்க பயம். ஆஞ்சநேயான்னு சொல்லிட்டு அப்படியே ஜக தான் நடந்து போகிறாருங்க. இவர் கிட்டத்தட்ட அவரோட தோட்டத்துக்கிட்ட வந்துட்டார். தோட்டத்திட்ட வரும்போதும் இவர் தோட்டத்தில் ஒரு நாய் ஒன்று வளர்க்குறாருங்க. கரெக்டாக அந்த நாய் கண்ணுக்கு இந்த பேய் தெரிஞ்சிச்சு என்னன்னு தெரியல, அந்த நாய் வந்துட்டு இவரை பார்த்தோன்னே குறைச்சிக்கிட்டே அப்படியே ஓடி வந்துச்சுங்க. கரெக்டாக அந்த தோட்டம் இருக்கும், வீடு பக்கத்தில் இந்த வேலி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த வேலிக்குள்ளே தான் நாய் இருக்கும். அந்த நாய் இவரை பார்த்ததும் விறுவிறுன்னு ஓடி வந்துட்டு இவரை பார்த்துட்டு அப்படியே பார்த்து குறைக்குது. கொஞ்ச நேரம் பார்த்தோன்னா இவர் உள்ளே வந்துட்டார், கேட்டுக்குள்ளே வந்தது ஆனப்புறம் அதுக்கப்புறம் அந்த நாய் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தா யாருமே இல்லை, ஆனால் கேட்டை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்குதுங்க. கேட்டை தாண்டிட்டு அவரு உள்ளே வராருங்க. உள்ளே வந்துட்டு தன் மனைவி கிட்ட கதவு திறந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாருங்க. இது கேட்ட உடனே தன் மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஞ்சநேயரோட திருநீர் இருந்திருக்கு, அது எடுத்துகிட்டு அவருக்கு தலையில் வச்சு விட்டுட்டு எதுவும் பயப்படாதீங்க ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே படுக்க போயிடுறாங்க.
இப்படி படுத்துட்டு இருக்கும்போது தான் நள்ளிரவு நைட்டு ஒரு 1லேருந்து ஒரு 2 மணி இருக்குங்க. அந்த டைமில் அந்த நாய் வந்துட்டு பயங்கரமாக குலைச்சிருக்குதுங்க. இது குலைச்ச உடனே இவருக்கு தூக்கம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் எழுந்துக்கிட்டு என்னடா நாய் இப்படி குலைக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே பயந்துக்கிட்டே உக்காந்துட்டு இருக்காரு. அந்த டைமில் தான் டோர் பக்கத்தில் யாரோ ஒருத்தர் பேசுகிற மாதிரி ஒரு குரல் ஒன்று கேட்குதுங்க. என்னன்னு சொல்லுதுன்னா, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அந்த மாதிரின்னு சொல்லிட்டு இவருக்கு கொஞ்சம் கேட்குது. இவருக்கு வாய்ஸ் கேட்டோடனே இவர் கண்டுபிடிச்சிட்டாரு யாரோட வயசுன்னு. இவர் வீட்டு பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்கார், அவரோட ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களோட ஒய்ஃபோட வாய்ஸ் தான் இந்த மாதிரி இவங்க வந்துட்டு தண்ணி கேட்குறாங்க அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச உடனே அவங்களோட ஒய்ஃபை எழுப்புறாங்க. எதுக்குன்னா, இவங்க ஒய்ஃபும் சரி அவங்களும் சரி கொஞ்சம் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால இவங்களை எழுப்பிட்டு, இங்கே பாரு அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம வீட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு தண்ணி கேட்குறா, என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் இவருக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா, ஏன் இந்த டைமில் இவங்க வந்து தண்ணி கேட்கணும், ஏன் அவங்க வீட்டில் தண்ணி இல்லையா, எதுக்கு இந்த நடுஜாமத்தில் வந்து நம்ம வீட்டில் தண்ணி கேட்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் வருதுங்க. அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஒரு விஷயம் ஒன்று தெரிய வருதுங்க. அந்த பொண்ணு தண்ணி கேட்குது இல்லையா, அந்த வாய்ஸ் வந்துட்டு வெறும் செல்வத்துக்கு மட்டும்தாங்க கேட்குது, அவங்க மனைவிக்கு கேட்கல. அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு சுத்தமாக கேட்கல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே தெரியல, தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மறுபடியும் படுத்துட்டாங்க. சரி, இவர் ஏதோ அந்த நடந்த எல்லா விஷயத்தையும் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இது மாதிரி நடக்குது அப்படின்ற ஒரு தாட்டில் இவர் மறுபடியும் படுக்க போயிடுறாரு. கரெக்டாக இவர் படுத்துட்டு இருக்காரு. மறுபடியும் யாரோ கதவு தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. ஆனால் இந்த டைமில் மனைவிக்கும் சேர்த்து கேட்குது. அது என்னன்னா, எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது, எனக்கு தண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. கரெக்டாக இவர் எழுந்துட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவங்க மனைவியும் அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டே, என்னங்க எனக்கும் கேட்குதுங்க அப்படின்னு அவங்கள கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்க அப்படியே பயந்துக்கிட்டே உக்காடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு இவருக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே, இது வந்துட்டு அந்த பொண்ணு கிடையாது, அந்த ரோட்டில் வரும்போது ஒரு ஆன்மா பார்த்தாங்க இல்லையா, அந்த ஆன்மா தான் இந்த மாதிரி வாய்ஸில் பேசுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் சொல்கிறாரு. ஒன்றும் பயப்படாத, நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே படுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் படுத்துடுறாங்க. கொஞ்ச நேரம் விட்டு அந்த வாய்ஸும் கேட்கல. கரெக்டாக விடிஞ்ச உடனே ஒரு 6-7 மணி ஆகுது. தான் மனைவி எழுப்புறாங்க. எழுப்பும்போது பார்த்தீங்கன்னா தான் மனைவிக்கு வந்துட்டு ஃபுல்லாக காய்ச்சல் அடிக்குதுங்க. சரி, ஓகே, ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ என்ன பண்ணலாம், சரி அவங்கள படுக்க வச்சுட்டு இவருக்கு ஒரு க்யூரியாசிட்டி, என்னடா இது நைட்டு நடந்து வந்தோம், இது நிஜமாலே நடந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த க்யூரியாசிட்டிக்கு இவர் என்ன பண்ணுறாருன்னா, தான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. தான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நடந்த எல்லா விஷயத்த சொல்லிவிட்டு ஒரு இடத்துக்கு போனோம் வாடான்னு சொல்லிட்டு அவரை பைக்கை கொண்டு வர சொல்கிறாருங்க. அவரும் வராரு. இவங்க 2 பேருமே கிளம்பிட்டு நைட் அந்த மைல்கல் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சாப்பாடெல்லாம் இறஞ்சி போன இடம், அதே இடத்துக்கு இவங்க 2 பேருமே போகிறாங்க. 2 பேருமே கரெக்டாக அந்த மைல் ஸ்டோன் இருந்த இடம், அந்த ரோடு இருக்கு இல்லையா, அதே இடத்துல போய் பார்க்குறாரு. நைட் டைமில் இவர் வந்துட்டு இருக்கும்போது அந்த சாப்பாடெல்லாம் இறஞ்சி போயிருந்துச்சு. ஆனால் காலையில் இப்போ போய் பார்க்கும்போது அங்கே ஒன்றுமே இல்லை. நார்மலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்திருக்கு. அக்கம் பக்கத்தில் அந்த பிரிட்ஜு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிரிட்ஜு பக்கத்தில் சவுண்டு வந்துச்சு, நான் ஒரு லேடியை பார்த்தேன், ஒரு சின்ன பையனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பக்கத்துலேயும் போய் தேடுறாரு. ஆனால் பக்கத்தில் யாருமே இல்லை, எல்லாமே நார்மலாக எப்படி இருக்குமோ இந்த மாதிரி தாங்க இருக்குது. இவருக்கு சந்தேகம். அப்போ என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் ஒரு டீ கடை இருந்திருக்கு, அந்த டீ கடையில் போயிட்டு டீ வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுக்குறாரு. பேச்சு கொடுத்துக்கிட்டே இவர் இந்த நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாருங்க. ஆனால் அந்த டீ கடைக்காரர் இது கேட்டுட்டு அவர் எதுவுமே சொல்லலை, ஷாக்கும் ஆகலை. அவர் ஒரு விஷயம் சிரிச்சுக்கிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு, தம்பி நீங்கள் ரொம்ப லக்கியான ஆளை, நீங்கள் தப்பிச்சிட்டிங்க. இவருக்கு ஒரு டவுட்டு, எதுக்கையா நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் அப்போ தான் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன இதே மாதிரி சம்பவம் தான் கடைசி 1 மாதமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே யார் வந்துட்டு போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி என்னை ஹெல்ப் பண்ணுங்கள், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை வந்து நின்றுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்றா, இந்த மாதிரி கேட்குறான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கேட்டிருக்கு. உள்ளூர் ஆளுங்க நாங்களே இந்த டைமில் போகிறதுக்கு பயப்படுவோம், ஆனால் நீங்கள் நைட் டைமில் தனியாக வந்திருக்கீங்க, நீங்கள் தப்பிச்சிட்டிங்க, உங்களோட ஸ்டார் கொஞ்சம் ரொம்ப நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் தப்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீ கடைக்காரர் சொல்கிறாரு. இது கேட்டோடனே இவருக்கு ஒரு அச்சமும் இருக்குது, பயமும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டீ கட்டை தெளிவாக கேட்குறாருங்க, தெளிவாக சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு, அந்த பொம்பளை யார், எதுக்கு இந்த மாதிரி எல்லாருக்கும் தோணுது, நான் எனக்கு மட்டும் தான் தோணுதுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ நீங்கள் என்னென்னா எல்லாருக்கும் நடக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க, அப்படி என்ன நடந்துச்சு அந்த இடத்துல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் டீ கடைக்காரர் ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. அதே ஊரில் ஒரு ஃபேமிலி இருந்திருக்கு. அந்த ஃபேமிலியில் மொத்தமாக 3 பேர் இருந்திருக்காங்க, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன். இவங்க 3 பேருமே நைட் டைமில் ஒரு ஷோ பார்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த ஃபிலிம் ஷோ நைட்டில் இருக்கும் இல்லையா, அந்த ஷோவை பார்த்துட்டு நைட் டைமில் அதே ரோட்டில் வந்திருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது தான் எதிரில் ஏதோ ஒரு வண்டி வந்திருக்குது. அந்த வண்டி வந்துட்டு இவங்கள அடிச்சுட்டு இருக்குது. அடித்த உடனே அந்த வண்டி அவன் வந்துட்டு இறங்கி பார்த்துருக்கான். அப்போ என்ன நடந்திருக்குன்னா, இந்த லேடி வந்துட்டு அந்த மைல்கல்லில் தலையில் அடிபட்டுட்டு மூக்கில் ரத்தத்தோடு கீழே விழுந்திருக்கா. அதே மாதிரி அவங்களோட ஹஸ்பண்டும் அதே இடத்துல ஸ்பாட் அவுட்டு. அதுக்கப்புறம் அவங்க குழந்தை வந்துட்டு கீழே விழுந்து அவங்களும் ஸ்பாட் அவுட்டு. அந்த பொம்பளை என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த ஆளுக்கிட்ட இப்படி கேட்டிருக்கா, என்னை இப்படி காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனால் அந்த ஆள் வந்து கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டா, நைட் டைமில் யாருமே இல்லை இல்லையா, இன்கேஸ் இவன் காப்பாற்றணும்னு சொல்லி யாரா கூப்பிட்டாங்கன்னா
இது வந்து ஆக்சிடென்ட் கேஸாகவும் போலீஸு கோர்ட்டு இந்த மாதிரி அலைய வேண்டியதாக இருக்கும். அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா அந்த பொம்பளை அப்படியே விட்டுட்டு அவன் வண்டி எடுத்துக்கிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக அந்த 3 பேரோட பாடியும் ரோட்டில் அப்படியே தாங்க இருந்திருக்கு. அதுக்கப்புறம் யாருமே வந்து ஹெல்ப் பண்ணலை. அதுக்கப்புறம் கொஞ்சமாக விடிஞ்ச அப்புறம் தான் ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்போ தான் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸும் வராங்க, அந்த பாடியை ரிகவர் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் மார்ச்சரிக்கு எல்லாமே அனுப்புகிறாங்க. இது நடந்து கரெக்டாக ஒரு 3 மாதம் 4 மாதம் விட்டு தான் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அமானுஷமான சம்பவங்கள் இந்த ரோட்டில் அதிகமாக நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த டீ கடைக்காரர் நம்ம செல்வத்துக்கிட்ட சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் சேர்த்து சொல்கிறாரு, இதில் நீங்கள் மட்டும் தான் தப்பிச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தவங்களுக்கு எல்லாருக்குமே எதனா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. நீங்கள் ரொம்ப லக்கியாக இருக்கீங்க, நீங்கள் தப்பிச்சிட்டீங்கன்னு அப்படின்னு வெறும் பாதி கதை மட்டும் தாங்க சொல்லியிருக்காங்க. மிச்சம் இருக்கிற மீதி கதை அந்த பேயை இன்னொரு உடம்புல புகுந்து அதுவாக முழு கதையும் சொல்லியிருக்குங்க. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு தானாக தெரியும். இந்த சம்பவத்தை எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் செல்வத்தோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, அதுதான் நீ தப்பிச்சு வந்துட்டேலடா, இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் நீ இதை மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இயல்பான நிலைக்கு இவங்க 2 பேருமே தன்னோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி இவங்க தோட்டத்து வீட்டுக்கு போகும்போது தான் தோட்டத்து வீட்டுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு தன் மனைவிக்கு காய்ச்சல் வந்துருந்துச்சு இல்லையா, போய் பார்க்கலான்னு பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த காய்ச்சல் அப்படியே தான் இருக்குது. இன்னும் ஒரு 3 நாள் 4 நாள் அப்படியே போகுது. அப்படி போய் கூட அவங்களுக்கு உடம்பு இன்னும் சரியாகலை. இந்த நடுவில் என்ன நடக்குதுன்னா, இவங்களோட ஆக்டிவிட்டீஸு அதுக்கப்புறம் இவங்க நடவடிக்கை எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்காங்க. இது எல்லாமே செல்வம் பார்த்துட்டு கவனிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, சரி நான் போய்ட்டு இப்போ தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பணும்னு ட்ரை பண்ணுறாரு. அந்த டைமில் இவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் உங்கள் கூட வரேன், எனக்கு தனியாக இருக்க இஷ்டம் இல்லை, என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி இவரு வாங்க கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது அந்த கிணறு இருக்கு இல்லையா, கிணத்துல தண்ணி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இவர் அந்த மேலே கிணத்து மேலே அந்த மேடு மேலே நின்றுட்டு பார்க்க போயிருக்காரு. இப்படி பார்க்க போகும்போது தான் அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, பின்னாடியிலன்னு வந்துட்டு அவர் அப்படியே தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டோன்னே இவர் அப்படியே பயத்தில் அப்படியே கீழே விழுந்துட்டாரு. கீழே வந்து மேலே பார்க்குறாரு. அந்த பொண்ணு மேலேருந்து பார்த்துக்கிட்டு இவரை பார்த்து ஒரு மாதிரி அந்த சிரிக்கலை, ஆனால் சிரிக்கிற மாதிரி ஒரு முகத்தை பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே இவருக்கு ஃபுல்லாக கோவம் வந்துட்டு கெட்ட வார்த்தையிலே திட்டுறாரு. அதுக்கப்புறம் இவர் நீச்சல் அடித்து மேலே வந்துட்டார். மேலே வரும்போது திட்டிக்கிட்டே இருக்கும்போது மேலே வந்துட்டு அந்த மனைவியை பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவ எதுவுமே சொல்லலை. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டு ஷாக் ஆகிட்டு நிற்கிற மாதிரி அப்படியே நிற்கிறாங்க. என்னடா இவனை சாவன்னு பார்த்தா இவன் சாவல், அதுக்குள்ளே தப்பிச்சிட்டான். அந்த ஒரு மைண்டில் அந்த தாட் இருக்கும் இல்லையா, அந்த தாட்டில் அப்படியே நிற்கிறாங்க. இவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம மனைவி வந்துட்டு நார்மல் கண்டிஷனில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களை நார்மல் கண்டிஷன் கொண்டு வர அப்படியே ஓங்கி பலாருன்னு அப்படியே மூஞ்சில் ஒன்று விடுறாருங்க. இது விட்டான அப்புறம் தான் அவர் அப்படியே அந்த பொண்ணு அப்படியே அந்த இடத்துல விழுறா. எழுந்துட்டு கேட்குறான், மாமா நான் எப்படி இங்கே வந்தேன், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்குறேன். இவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு தடவை ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போயிட்டு இவங்க போயிட்டு படுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவருக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வரல. தூக்கம் வராமல் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடக்கிறா, எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது, இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு தூக்கம் வருது. நைட்டு படுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்தில் ஒரு மாதிரி முணங்குற சத்தம் மாதிரி கேட்குதுங்க. என்னடா அது முணங்குற சத்தம் கேட்குற மாதிரி இவர் ஏந்து இப்படி திரும்பி பார்த்தாருங்க. அப்போ தான் யாருமே பார்க்கக்கூடாத ஒரு காட்சியை இவர் கண்ணில் பார்க்குறாரு. என்ன நடந்திருக்குன்னா, இவருக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரு 8 வயசு சின்ன பையன் இருக்கிறான்னு சொன்னேன் இல்லையா. இந்த மனைவி என்ன பண்ணுறான்னா, அந்த பையன் மேலே ஏந்து உக்காந்துக்கிட்டு அந்த பையனோட கழுத்தை அப்படியே பிடிச்சி இருக்கிறாங்க. அந்த பையன் துடிக்கிறான். அதான் அந்த மூச்சு விட முடியாமல் துடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி துடிக்கிறான். துடிச்சிட்டு இப்படி கை ஆட்டுறான், அப்பா அப்பா அப்பான்னு. இப்படி பார்த்த உடனே இவர் பார்த்துட்டு ஒரே உதச்ச உடனே அந்த பொண்ணு அப்படியே சடால்னு போய் கீழே விழுறாங்க. கீழே விழுந்துட்டு கூட அந்த பொண்ணுக்கு அப்போ கூட தெரியல. பார்த்துக்கிட்டே இருக்கா, நான் உங்களை கொல்லாமல் விட மாட்டேன், உன்னால தான் என் குடும்பமே போச்சு, என் குடும்பம் எல்லாரும் செத்துட்டாங்க, நான் உன்னையும் விட மாட்டேன் இவனையும் விட மாட்டேன், உங்கள் 2 பேரும் நான் கொல்லணும்னு இதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு செல்வத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதில் என்னன்னா, அந்த வீடு இருக்கு இல்லையா, வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் அந்த ஊர் கிராமம் மெயின் ஏரியா இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே தான் ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சொந்தக்காரங்க எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே எல்லோரும் வந்துடுறாங்க. அந்த நடுஜாமத்தில் ஒரு 3 மணி 4 மணி இருக்கும். அந்த டைமில் எல்லோரும் வந்துடுறாங்க. எல்லோரும் வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தோடனே தெரிஞ்சிச்சு இந்த பொண்ணு வந்துட்டு இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு எல்லாருக்குமே. தெரிஞ்ச உடனே எல்லோரும் கேட்குறாங்க, நீ யாருன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு பதிலே சொல்லலை. ஒரே ஒரு வார்த்தை என்ன வருதுன்னா, நான் இவனை கொல்லணும், நான் இவனை கொல்லணும், நான் இவனை விட மாட்டேன், இவனால் தான் மொத்த குடும்பம் செத்து போச்சு, இவன் நினச்சிருந்தா எங்களை காப்பாற்றிருக்கலாம், ஆனால் இவன் வந்து என்னை காப்பாற்றலை, இவன் வந்துட்டு அன்றைக்கி ஃப்ரீயாக போனதுனால தான் நான் இந்த மாதிரி இந்த அவஸ்தைப்படுறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்லுது, அழுகுது. அதுக்கப்புறம் அந்த கோவத்தில் அப்படியே சிரிக்குது. இந்த மாதிரி மிக்ஸ்டு எமோஷனாக அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருக்குமே எதுவுமே தெரியல, யாருக்கு எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து சரி முதல்ல இந்த பொண்ணு இங்கே இருக்கிறது வேணால் உடனே கோயிலுக்கு கூட்டின்னு போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் அந்த ஆஞ்சநேயர் டெம்பிளில் கூட்டின்னு போய்ட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்ச உடனே அந்த பொண்ணுக்கு
பயம் வந்துருச்சு. ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்ம இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு, கண்ணில் தெரியுது. அதுக்கப்புறம் இந்த கோயிலில் சில பல பூஜைகளாக பண்ணுவாங்க இல்லையா, அந்த பூஜையில் பண்ணிவிட்டு அந்த ஆஞ்சநேயர் திருநீர் எடுத்து வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பேயை செப்பரேட்டாக பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு இருக்கிற எல்லா உண்மையும் சொல்லுது. அன்றைக்கி நான் செத்து இருந்தேன், அன்றைக்கி தான் இவர் வந்தார், இவர் வந்த உடனே இவர் நினச்சிருந்தா எங்களை காப்பாற்றிருக்கலாம், ஆனால் இவர் காப்பாற்றலை. அன்றைக்கி ஒரு நிமிஷம் இவர் எங்களை காப்பாற்றிருந்தாங்கன்னா என் மொத்த குடும்பமாக காப்பாற்றிருக்கோம். இதில் காரணம் என்னென்னா, என்றைக்கு அந்த பொண்ணு அந்த இடத்துல செத்து போனாலும் அந்த டைமில் செல்வம் வரல. ஆனால் அந்த டைமில் தான் செல்வம் நைட்டு நடந்து போயிருக்காரு. ஒரு 3 மாதம் விட்டு தான் நடந்திருக்கு, 3 மாதம் முன்னாடி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் செல்வம் இந்த டைமில் தான் அந்த டைமில் போயிருக்காரு. இந்த பேய் என்ன நினச்சிருக்குன்னா, இவர் தான் எங்களை காப்பாற்றலை, அன்றைக்கி இவர் நினச்சிருந்தா காப்பாற்றிருப்பார் அப்படின்னு தான் இவர் மேலே தப்பாக ஒரு நினைப்பில் இந்த மாதிரி மூர்க்கத்தனமாக வந்துட்டு இவர் மேலே பொசஸ் பண்ணியிருக்குங்க. இதை பார்த்துட்டு எல்லாருக்குமே பயம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இல்லைவா, நீ இருக்கக்கூடாது, இது வந்துட்டு நடந்தது எப்போன்னு சொல்லிட்டு எல்லாருமே புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அந்த பேய் ஒன்று கேட்குது, நான் வந்துட்டு இவரை விட்டு போகிறேன், எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அது என்ன ஆசைன்னு எல்லோரும் கேட்கும்போது அது ஒரே விஷயம் தான் சொல்லுது, இந்த மாதிரி நான் செத்த இடத்துல வந்துட்டு என் பையன் இந்த மாதிரி எல்லாம் வீழ்ந்திருந்தான் இல்லையா, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து இறுதி சடங்கு இந்த செஞ்சாங்க இல்லையா, அது வந்துட்டு எங்களுக்கு சரியாக பண்ணல, எங்களுக்கு வந்துட்டு மோட்சம் கிடைக்கல, அதுக்காக நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு பூஜை பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி மோட்சம்லாம் கொடுங்க அப்படின்னு கடைசி ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டதுனால அந்த ஊரில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் அந்த குடும்பம் எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணு இறந்து போன இடத்த கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நடக்க வேண்டிய எல்லா சம்பிரதாயம் சடங்கு எல்லாமே செஞ்சு முடித்து அதுக்கப்புறம் தான் அந்த பேய் வந்துட்டு சத்திய வாக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருக்குதுங்க. இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரோட்டில் எங்கன்னா போகிறீங்க, எங்கன்னா போயிட்டு உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு சொல்கிறேன், அப்படி விட்டுட்டு போகாதீங்க. நீங்கள் ஒரு செகண்ட் நின்று நீங்கள் ஒரு யாருக்கோ உங்களால் காப்பாற்ற முடியலன்னு கூட பிரச்சனை இல்லை, நின்றுட்டு ஆம்புலன்ஸ்க்கோ இல்லை போலீஸ்க்கோ இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க, வண்டி வந்ததோ போங்க. இன்னொரு விஷயம் என் லைஃப்பில் நடந்தால் நான் நிஜமாலே சொல்கிறேன். இங்கே பனார்கட்டான்னு ஒரு ஏரி இருக்குது, அந்த இடத்துல ஏஎம்சி காலேஜ்னு ஒரு காலேஜ் இதில் நைட்டு ஒரு 2 மணி நான் வந்துட்டு இருந்தேன். இது உண்மையிலே எனக்கு நடந்தது. நான் வந்துட்டு அது 2 வே ரோடு இருக்கும், இப்படி போகிறது இப்படி வருது, நான் இந்த ரோட்டில் க்ராஸ் பண்ணுறேன். அப்போசிட் சைடில் அப்பாச்சி பைக்கு ஒரு நார்த் ஈஸ்ட் பையன் தான், ஏதோ நல்ல கம்பெனியில் வேலை செய்கிறான் போல், ஐடி கார்டெல்லாம் போட்டிருந்தான். நான் பார்த்துக்கிட்டு நான் ஒரு 20-30 தான் நார்மல் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கேன். அவன் என்ன பண்ணியிருக்கான், ஸ்பீடாக வரும்போது அந்த ஸ்பீட் பிரேக்கர் அவன் பார்க்கலாம், அப்படியே ஜம்ப் பண்ணி கீழே விழுந்து ஹெல்மெட் வந்து அவன் லாக் பண்ணல. இது வந்து என் கண்ணு முன்னாடி நடந்தது. ஹெல்மெட் லாக் பண்ணல, கீழே விழுந்து அடிப்பட்டு இந்த இடத்துல பிளட் வந்துச்சுங்க. நான் போய் நின்றுட்டு அந்த டைமில் நின்றுட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 கேப்காரங்க வந்தாங்க. கேப்காரங்க வந்துட்டு தண்ணி கொடுத்தாங்க. அந்த பையனுக்கு சுத்தமாக சுயநினைவே இல்லை. என்னன்னா ரத்தம் அவன் குடிக்கல, ஆனால் அவனால் பேச முடியல. அது என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவன் ஃபோன் எடுத்தோம், ஃபோனை பார்த்தா யாருக்குமே கால் பண்ண ட்ரை பண்ண யாராலையும் முடியல. நாங்கள் எதுவும் பண்ணல, 2-3 கேப் டிரைவர் வந்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பைக் கார் ஒருத்தர் வந்தார், இந்த டெலிவரி பண்ணுறவன். அந்த பையன் வந்துட்டு நான் நித்கொந்தி கூறு அப்படின்னு கனடாவில் சொன்னாங்க. நான் அவங்க கூட நிற்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லி ஃபோன் பண்ணி 108க்கு வர வச்சு அதுக்கப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி நாங்கள் ஏற்றி அமிச்சோம். தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் இருக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களை போலீஸ் பிடிப்பாங்க, போலீஸ் கேஸ் வரதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ப்ராப்ளமாக இருக்கும், நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். அது எல்லோரும் புரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு யாரா ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள், தயவு செஞ்சு அப்படியே விட்டு போகாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு புது வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட ஒரு நல்ல பயங்கரமான பேய் கதையோடு நம்ம வரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களுக்கு விஷயம். தேங்க்யூ, பாய்.